கைலாச மலை இந்த பேர் கேட்டாலே ஒரு விதமான மர்மமும் ஒரு பிரமிப்பும் நமக்குள்ள வரும் இல்லையா? ஏன்னா அந்த மலைய சுத்தி இருக்கிற கதைகளும் புதிர்களும் அப்படி. சரி, வாங்க இந்த மர்ம மலைக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. உலகத்திலேயே உயரமான சிகரம்னு சொல்ற எவரெஸ்ட விட பல ஆயிரம் அடி உயரம் கம்மியா இருக்கு இந்த மலை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் இதோட உச்சிக்கு போக முடியல. ஏன்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் எத்தனையோ பதில்களும் மர்மங்களும் அடங்கியிருக்கு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவரெஸ்ட் சிகரத்துல இதுவரைக்கும் 7000க்கும் அதிகமான பேர் ஏறிட்டாங்க. ஆனா அதை விட கிட்டத்தட்ட 2000 மீட்டர் உயரம் கம்மியான கைலாச மலையில புராணத்துல சொல்ற ஒருத்தரை தவிர வேற யாரும் உச்சிக்கு போனதா சரித்திரமே இல்ல. எப்படி இது சாத்தியம்? இந்த நம்ப முடியாத ஒரு விஷயம்தான் கைலாசத்தோட மர்மங்களுக்குள்ள நம்மள இழுத்துட்டு போகுது. சரி, முதல்ல இந்த சிகரத்துக்கு ஏன் தடை செய்யப்பட்ட சிகரம்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு பாப்போம். இதுல ஏற முயற்சி பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இத தடை செய்யப்பட்டது? வாங்க அந்த வரலாற்றை பார்க்கலாம். உலகத்துல இருக்கிற 14 உயரமான சிகரங்களையும் ஏறி சாதனை படைச்சவர் ரெயின்ஹோல்ட் மெஸ்னர். அவர்கிட்ட போய் கைலாசத்துல ஏறுறீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், இல்ல, நான் மறுத்துட்டேன்னு. யோசிச்சு பாருங்க, அவரே வேண்டான்னு சொல்றாருன்னா அந்த மலையோட பின்னாடியில எவ்ளோ பெரிய சக்தி இருக்கணும். இதோட வரலாறு முழுக்கவே இப்படிப்பட்ட நிராகரிப்புகள் தான். 11ஆம் நூற்றாண்டுல மிலரேபா அப்படிங்கிற ஒரு திபெத்திய துறவி மட்டும் உச்சிக்கு போனதா ஒரு கதை இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் யாருமே போனதில்ல. கடைசியா 2001ல ஒரு ஸ்பெயின் டீம் முயற்சி பண்ணி தோத்து போனதுக்கு அப்புறம் சீன அரசாங்கமே இதுல ஏறுறதுக்கு முழுசா தடை விதிச்சுட்டாங்க. இப்ப கூட முயற்சி பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போனதும் உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் போன மாதிரி ஆயிடுதான். வேண்டாம், திரும்பி போயிடுன்னு மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்கிற மாதிரி ஒரு உணர்வு வருதான். சரி, இந்த மலையில ஏற தடை இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மர்மம். இந்த மலைய சுத்தி இருக்கிற பகுதிகளிலே சில விசித்திரமான விஷயங்கள் நடக்குதா. நேரம் காலம் சம்பந்தப்பட்ட சில நம்ப முடியாத விஷயங்கள், அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது கொஞ்சம் கேட்டா ஷாக்கா இருக்கும். கைலாச மலைப்பகுதியில நேரம் ரொம்ப வேகமா போகுமா. அதாவது அங்க போறவங்களோட முடி நகம் எல்லாம் ரொம்ப வேகமா வளருதாம். சாதாரணமா 2 வாரத்துல வளர வேண்டியது அங்க 2 நாள்ல வளர்ந்துடுமா. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி போன ஒரு குரூப் திடீர்னு ரொம்ப வயசான மாதிரியாகி ஒரே வருஷத்துல இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பயமுறுத்துற கதை இருக்கு. அடுத்து இந்த மலைய சுத்தி கேக்குற மர்மமான சத்தங்கள். அது என்ன? பனியுருகிற சத்தமா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா? வாங்க பார்க்கலாம். கைலாச மலைக்கிட்ட போற நிறைய பேருக்கு ஓம்ங்கிற சத்தம் இல்லனா சிவன் கையில இருக்கிற உடுக்கை சத்தம் கேக்குறதா சொல்றாங்க. சயின்ஸ் படி பார்த்தா இது பெரிய பனிப்பாறைகள் உருகி சரியும் போது வர்ற சத்தம்னு சொல்றாங்க. ஆனா ஆன்மீக வழியில பாக்குறவங்க இது அந்த இடத்தோட தெய்வீக சக்தியோட வெளிப்பாடுன்னு நம்புறாங்க. ரெண்டுல எது உண்மைன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சரியா தெரியல. இப்போ இந்த மலையோட ஆன்மீக முக்கியத்துவத்தையும் அது ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு மையமா கருதப்படுதுன்னோ பார்க்கலாம். ஆக்சிஸ் முண்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, உலகத்தின் மையம். அதாவது பூமிக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இணைப்பு புள்ளி. தெய்வீக சக்தியும் மனித உலகமும் சந்திக்கிற ஒரு இடம். நிறைய பேரு கைலாச மலைய தான் அந்த ஆக்சிஸ் முண்டி, அதாவது பிரபஞ்சத்தோட அச்சுன்னு உறுதியா நம்புறாங்க. கைலாச மலையோட அடிவாரத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அங்க 2 ஏரிகள் இருக்கு. ஆனா ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு நேர் எதிர். ஒன்னு மானசரோவர் ஏரி, சூரியன் மாதிரி வட்டமா பளிங்கு மாதிரி தண்ணியோட ரொம்ப அமைதியா இருக்கும். அதுல உயிரினங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ராட்சசத்தால், அதாவது அரக்கன் ஏரி, பிறை நிலா வடிவத்துல எப்பவும் அலை அடிச்சுக்கிட்டு உப்பு தண்ணியோட எந்த உயிரினமும் இல்லாம இருக்கும். நல்லது கெட்டது மாதிரி இந்த 2 ஏரிகளும் ஒரு பெரிய தத்துவத்தையே நமக்கு சொல்லுது. இங்க இன்னொரு ஆச்சரியமான கணக்கு இருக்கு. கைலாச மலையில இருந்து பூலோகத்தோட வட துருவத்துக்கு இருக்கிற தூரம் எவ்ளோ தெரியுமா? கரெக்டா 6666 கிலோமீட்டர். இது தற்செயலா நடந்ததா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இது மாதிரி நிறைய எண்கணித மர்மங்கள் இந்த மலைய சுத்தி இருக்கு. சரி, இதெல்லாம் புராண கதைகள், நம்பிக்கைகள்னு சொல்லலாம். ஆனா நவீன அறிவியல் என்ன சொல்லுது? டெக்னாலஜிய வச்சு இந்த மலையோட மர்மங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்களா? ஆமா, பண்ணாங்க. அதுல என்ன தெரிஞ்சுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல கூட பல ஆய்வுகள் நடந்திருக்கு. 1999ல ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ரிசர்ச் டீம் என்ன சொன்னாங்கன்னா, கைலாசம் ஒரு இயற்கையான மலை இல்ல, அது யாரோ கட்டின ஒரு பெரிய பிரமிட்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஒரு சீன ஹெலிகாப்டர் அங்க போனப்போ திடீர்னு வானிலை மாறி காம்பஸ் வேலை செய்யாம போய் அவங்க பாதியிலே திரும்பி வந்துட்டாங்க.
எல்லாத்துக்கும் மேல 2015ல நாசா சேட்டலைட் எடுத்த போட்டோல யாரோ ஒரு பெரிய உருவம் தியானம் பண்ற மாதிரி ஒரு நிழல் பதிவாகியிருக்கு. அந்த ரஷ்ய ரீசர்ச் டீமோட தலைவர் டாக்டர் முல்டாஷிவ் ஒரு பயங்கரமான விஷயத்த பதிவு செஞ்சிருக்காரு. ராத்திரி நேரத்துல அந்த மலைக்குள்ள இருந்து யாரோ பேசுற மாதிரி மெதுவா சத்தம் கேட்டுச்சாம். மலைக்குள்ள மனுஷங்க வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இத கேட்டா நம்பவே முடியல இல்லையா? சரி, இந்த மலைக்குள்ள மனுஷங்க வாழ்றதா சொல்றாங்களே, அது யாரு? இங்கதான் கைலாசத்தோட சம்பந்தப்பட்ட ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான ஒரு புராண கதை வருது. அந்த மலைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு நகரத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த நகரத்தோட பேரு ஷம்பாலா. சம்ஸ்கிருதத்துல இதுக்கு அமைதியான இடம்னு அர்த்தம். கைலாஷ மலைக்குள்ள யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிற ஒரு மாயாஜால ராஜ்யம் இது. ஆனா எல்லாராலையும் அங்க போயிட முடியாது. மனசுல எந்த களங்கமும் இல்லாத தூய்மையான இதயம் கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த நகரத்துக்குள்ள போறதுக்கான வழி தெரியுமா. ஷம்பாலாவ பத்தி சொல்ற கதைகளை கேட்டா நம்ம கற்பனைக்கே எட்டாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவிகளாம், நம்ம அனுமன் மாதிரி. அவங்க கிட்ட டைம் டிராவல் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நொடியில போறதுன்னு நம்ம இப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியாத டெக்னாலஜி எல்லாம் இருக்குதான். இன்னும் சொல்லப்போனா விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கி இந்த ஷம்பலாவுல தான் பொறப்பாருன்னு விஷ்ணு புராணத்திலே சொல்லியிருக்கு. அப்போ கடைசியா நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு? ஒண்ணுமே இல்ல, கேள்விகள் தான் இருக்கு. கேலாஷ மலைங்கிறது வெறும் ஒரு புனிதமான சிகரம் மட்டும்தானா? இல்ல பழங்காலத்துல யாரோ கட்டின ஒரு பிரமிடா? அதுவும் இல்லன்னா அது வேற ஒரு உலகத்துக்கோ வேற ஒரு பரிமாணத்துக்கோ போறதுக்கான ஒரு ரகசிய வாசலா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மர்மம் இன்னிக்கும் ஒரு பெரிய புதிராதான் தொடருது, நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது.